பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு போய் தன் மிதிவண்டியில நள்ளிரவு 12 மணிக்கு மேல வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் பாண்டி. வானத்துல நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்ததால சாலை மங்கலா தெரிந்தது. அவன் ஊருக்கு போற வழியில சுடுகாட்டு பாதை என்று அழைக்கப்படும் ஒரு நீண்ட ஒற்றையடி பாதை இருக்கு. அந்த பாதையில பிரம்மாண்டமான ஒரு பழைய வேப்ப மரம் இருக்கு. பாண்டி அந்த மரத்தை நெருங்கும் போது திடீர்னு காற்றுல மல்லிகைப்பூ வாசனையும் பிணவாடியும் கலந்து அடிக்குது. தனக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மிதிவண்டியை வேகமாக மிதிக்கிறான் பாண்டி. ஆனால் யாரோ அவன் பின்னால் மிதிவண்டியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது போல பாரம் கூடிக்கிட்டே போகுது. அவனால் மிதிக்கவே முடியல. பின்னால் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. மறுபடியும் முன்னால் திரும்பி பார்க்கும்போது பாதையின் குறுக்க ஒரு குருவம் நின்றுக்கிட்டு இருக்கு. அது ஒரு வயதான பெண்மணி போல தெரிந்தது. நீண்ட தலைமுடி, முகம் மறைக்க கிழிந்த புடவையுடன் அமைதியாக நின்று இருந்தது. அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அடுத்த நொடி அந்த உருவம் அப்படியே காற்றுல மறைஞ்சி போயிடுது. ஆனால் பாண்டியோட தோள் மேலே ஒரு குளிர்ந்த கை பட்டது போல அவனுக்கு ஒரு உணர்வு. தன் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே ஒரு வழியாக தன் ஊர் எல்லைக்கு வந்துடுறான் பாண்டி. அடுத்த நாள் காலையில் பாண்டி அவன் மிதிவண்டியை பார்க்கும்போது பின் இருக்கையில் ஒரு நீண்ட தலைமுடி ஒன்றும் வேப்ப மரத்தோட காய்ந்த இலை ஒன்றும் இரத்த வெள்ளத்தில் அப்படியே கிடக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அமானுஷ்யமான கதைகளை கேட்கணுன்னா நம்ம வளரி வேந்தன் வலையொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துக்குங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.